இவ்வளவு சீரியஸா வரைக்கும் ஏன் பேசாம இருந்தீங்க? முதல்லயே ஏன் எனக்கு சொல்லி அனுப்பல? நான் சாதாரண ஜுரம் நினைச்சு கஷாயம் வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு திடீர்னு பேச்சு முச்சு இல்லாம ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் உங்களுக்கு ஐசி. டாக்டர் சார், தாய் இல்லாத குழந்தை இவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் டாக்டர். கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுபட்டு நிச்சயமா குழந்தையை காப்பாத்துறேன். டாக்டர் சார், என் குழந்தை பிழைச்சிருவாளா? என் வம்சத்தை எப்படியாவது பிழைக்க வச்சிருங்க டாக்டர். கொஞ்சம் பேசாம இருங்க. அப்பா, இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நல்ல வேலை, சரியான நேரத்துல என்ன கூப்பிட்டீங்க. இன்னும் 2 மணி நேரம் டிலே பண்ணிருந்தீங்க, அப்புறம் உங்க பொண்ண நான் என்ன அந்த ஆண்டவனாலேயே காப்பாத்திருக்க முடியாது. எனக்கு நீங்க தான் ஆண்டவன், பிரத்யட்ச தெய்வம். நீங்க செஞ்ச உதவியை இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். நான் என்னைக்கு உங்க கால் செருப்பா இருப்பேன் டாக்டர். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் சாயந்தரமா வந்து பாக்குறேன். வரேன். அக்கா, மாமாவை காலே மாட்டிருக்கேன். மாமாவா? அதான் அந்த கம்பாட்டில் மாமா அண்ணாடி இங்க வந்து ஒட்டுறாரு. அவரு உன் காலு கரெக்டா தான் வாங்கியிருக்காரு. ஹாய் தேவி. ஹாய். ஏன் சார், போற இடமெல்லாம் போலீஸ் நாய் தான் மோப்பம் பிடிக்கும்பாங்க. நீங்க என்ன போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்தீங்களா? போன ஜென்மம் என்ன, இந்த ஜென்மத்திலே நான் நாய் தான். எஜமானிக்கு காவலா வரேன். ஓஹோ, அப்ப எஜமானி சொன்னா நாய் கேட்கணும் இல்ல? டெஃபினெட்லி. என்ன பண்ணணும்? சைக்கிள்ல கூட வரணுமா இல்ல நாய் மாதிரி கொலைக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ்வளவு அழகா இருக்கு, நான் எப்படி ரசிக்கிறீங்க? உங்களை கூப்பிட்டேங்க. 1 minute. Here I am. கையிடுங்க. With pleasure. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, என்னால இந்த சஸ்பென்ஸ் தாங்க முடியல. என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும். கொண்டு போய் விடுறேன். ஐயோ, உங்க வீட்டுக்கு நீங்க போகணும். ஏங்க? ஜிம்மி, எஜமானி அம்மா சொல்றேன் இல்ல? போட கண்ணா, போ போ போ. ஜிம்மி, போட போட போட. சீக்கிரமா போணும், போ. என்னடா ஜிம்மி திரும்பி வந்துட்ட? ஜிம்மி, லைசன்ஸ் இல்லாம தெருவுல போனா நாய் வண்டி பிடிச்சிட்டு போயிடும். அதுக்காக லைசன்ஸோட வந்திருக்கேன். கட்டிக்கலாமா? தேவி, 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 மாங்கல்ய பலம் தெரியாம பேசாதே. மணாளனே மங்கையின் பாகோ. திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிற. ஐயோ ராஜா, ராஜா அடிக்கடி பட்டுச்சா? அடியா? எனக்கா? எப்படி பர்ஃபெக்ட்டா விழுந்தா பாத்தீங்களா? உன் விதி. காதலுக்காக உருண்டு பரண்டு பாக்குற. அப்புறம் அடுத்தது? இப்ப நான் விழுந்துட்டேன், அடுத்து அது விழணும். அதுக்கு என்ன வழி? ஹாஸ்பிடல் தான். அம்மா, இப்பவே ஏன்பா போன் பண்றேன். அப்படியா? ஐயோ, இது வந்துட்டேன். ஹலோ, எந்த நர்சிங் ஹோம்? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன சார், பாடத்தை நிறுத்துங்க. உங்கள் வராங்க. யூ மீன் தேவி? ஆமா. யாப இது கொஞ்சம் பிடிங்க. அம்மா, உடைஞ்ச காதல் ஒட்டுமா சிஸ்டர்? காதல் இல்ல சார், அது காலு. காலை தான் கேட்டேன். ஒட்டுமா? ஒட்டு சார். தயவு செஞ்சு மருந்து குடிங்க. இந்தாண்டா, ஏன் அப்படி போட்டு அமுக்குற? இங்க குடு, நீ குடி ராஜா. இந்தா போ. ராஜா, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாது சிஸ்டர். சிஸ்டர் தான். இது என்னது? அது அவங்க பழக்கம், நமக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, நான் தான் பாவி. பாவியா? இது அப்பாவி. காதலுக்காக காலை உடைச்சிட்டேன் பாருங்க. தேவி வரலீங்களா? வந்திருக்க மாட்டாங்களே.
தெரியுமே, 2 கால்ல நிக்கும் போதே என்ன மதிக்க மாட்டாங்க. ஒரு கால்ல நிக்கும் போதே மதிக்க போறாங்க, ஒரு காலம் மதிக்க மாட்டாங்க. காலும் போச்சு, அம்மா ஐயோ காதலும் போச்சு. ராஜா, பிரம இல்லப்பா, அங்க பாரு. நான் பாக்குறது நிஜமா? ராஜா, ஏதோ விளையாட்டுக்கு விழுந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி சாரி. சாரின்னா சொன்னீங்க. ஐயா ஐயோ, காது, காது. அப்பா, ஆமா காது. இவங்க சாரி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. மொத்தத்துல தேவி வந்து என் ரூம்ல உட்கார்ந்துட்டாங்க, அது போதும், எல்லாமே சரியான மாதிரி. காலு, அப்பா, அப்பா. காலு சரி ஆயிடும். அது அவங்க சொல்லட்டுமே. சொல்லுவாங்களே. நீங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாரு? சரி. நீங்க சொல்லுங்களேன். என்னென்ன? That you'll be all right. You will be all right. அம்மா. நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல எனக்கு தலைகால் புரியல. நான் உட்கார்ந்ததுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் உங்களுக்கு அவ்வளவு உயிரா? உயிரா? உயிர் இருக்கும் போகும். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் என் தேவி என்னைக்குமே என்னை விட்டு போவே மாட்டாங்க. Do you like me so much? So much? Well, that's not a word. I like you. I like you very much. உங்களுக்கு என்ன வெறும் லைக் தானே? You only like me? Come on. Come on, say it. சொல்லிடுங்க, please. I love you. I love you. Oh. Me too. தேடினேன் வந்தது, பாடினேன் தந்தது, பண்டோ. கால் போச்சுன்னு டேவிட்ட கப்சா விட்டு காதல் கேட்ட திறந்து விட்டியா? 100 பொய் சொல்லி காதல் பண்ணு, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு, கோடி போய் சொல்லி குடும்பமே நடத்து அப்படின்னு யார் சொன்னது? அப்ப யாரு? அவங்க வேற சொல்லிருக்காங்களா? பாருப்பா, அவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணி நான் லைனை கிளியர் பண்ணிட்டேன். அப்போ லவ்க்கு போய் அலவுடா? அலவுடு, ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிடக்கூடாது. ஏண்டா இதை யாரா சொன்னது? நல்லா இருக்க? நான் தான். சீ, ஒத்துக்க மாட்டீங்களே. சோ தேவி உன்னை காதலிச்சா கல்யாணமும் பண்ணிக்க போறா? டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. ஆமா, எங்களுக்கு கமிஷன் கொடுக்காம உன் காதல் சக்சஸ் ஆகாதே. யார் சொன்ன? அவையார் தான். அச்சிப்பா, ஊழலுக்கு தாண்டா கமிஷன், காதலுக்கு கமிஷன் தேவையில்லை. டேய், உன் காதலை உடைச்சு காட்டுட்டுமா நானு? ஆனது பாத்துக்கு போட. சவாலா? சவால். கிழிச்சிடுவேன், கிழிச்சு. அச்சிப்பா. ஹலோ பிரதாப், இங்க எப்படி? ஒண்ணும் இல்ல, சும்மா. நீ கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா, இந்தாங்க பிரசாதம். சங்கர் வரலையா? வந்திருக்காரு. நீ கோவிலுக்கு போயிட்டு வா, நான் யாரோ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப வந்துருவாரு. சங்கர் எப்பவுமே உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவான். பிரதர் ஆச்சே, பேசத்தான் வேணும். பணம் இல்லைன்னாலும் குணமுள்ள பையனா அமையணுங்கிறது தான் அவன் ஆசை. கரெக்ட். காரு பங்களா இருந்தா போதுமா? கேரக்டர் வேணும் இல்ல? என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே தொந்தரவு பண்றாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. பல இடத்துல இருந்து பொண்ணுங்க வருது, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. சரி, மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே லைஃப்லயும் ஒரு பிடிப்பா இருக்க முடியும். கரெக்ட். கட்டிக்கிட்டு அழுங்கிறதா கல்யாணம்? கட்டிக்கிட்டு வாழுங்கிறது தானே கல்யாணம். வெரி கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச அறிஞ்ச மாப்பிள்ளையா இருந்தா தொல்லையே இல்ல. சங்கர் உன் கல்யாண விஷயமா யாரையாவது செலக்ட் பண்ணதா சொன்னானா? அண்ணன் சொல்லல. என் ஒப்பீனியன் கேட்கல. உன் ஒப்பீனியன்? என் ஒப்பீனியன், நான் ஒண்ணு நினைக்கிறேன், வீட்டுல ஒண்ணு நினைக்கிறாங்க.